जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க. சாதாரண பதிவு இல்லை, ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. மனைவியுடைய குணம்னு இதுதான், கணவருடைய குணம்னு இதுதான். இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல முதலாளி இருக்காரு, ஒரு இடத்துல தொழிலாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு செட் ஆகிடுதுன்னா அவன் 10 வருஷம்ல 20 வருஷம்ல ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். 20 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். முதலாளிக்கு ஜாலரா போட்டு அப்படியே அவனுக்கு அங்கேயே இருந்துருவான். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 20 வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கான்னு பார்த்துக்கோ. 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்க்கணும், வாட்டுக்கும் வேலை பார்ப்பான். ஒன்றும் சொல்ல முடியாது, வாட்டும் வேலை உண்டு வேலை உண்டு அப்படின்றவங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். என்ன விளம்பரம் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி விளம்பரம் போடுவாங்க? பிடெக் படித்தவங்க வேணும், எம்டெக் படித்தவங்க வேணும், பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒரு படிப்பை போட்டு இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு தானே நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த பதிவு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க? இந்த மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் தேவை, அதுவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த ராசியில் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் பயோடேட்டா எடுத்துன்னு வாடானே அவன் ஜாதகத்தை எடுத்துன்னு போகிறான். உண்மையிலே இங்கே நடந்தது. நீங்கள் உண்மையிலே நடந்த விஷயத்தை பொய் சொல்லலை, உண்மையிலே இது நடந்த விஷயம். இந்த ராசியை குறிப்பிட்டு வரும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துடுங்க. இது முக்கியமாக போட்டோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு கம்பெனியா அப்படின்னு. அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக சொல்கிறேன்னே, சில பேருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலையில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரை பற்றி ஒரு மாணவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்த மாணவர்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் இருக்காங்க எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக மொட்டை அடித்து இந்த இடத்துல மட்டும் 4 முடி வச்சுட்டு வண்டியில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களும் மாணவர்கள் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டுண்டு அவர்களும் மாணவர்கள் தான். சுத்தமாக ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவான், இந்த நடுவில் மட்டும் 4 முடி இருக்கும். கேட்டால் அவனும் ஒரு மாணவர்கள் தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் மாறிப்போச்சு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யாரெல்லாம் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மீனராசி நேயர்களை, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. வாப்பா மீனராசி, உனக்கு தான் நிறையா இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா மீனராசி அப்படின்னு சொல்லும்போது ஹார்ட் ட்ரீம் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மீனராசிக்காரர்கள் ட்ரீம் வேர்ல்டில் வாழ்வாங்க, அதாவது ஒரு கனவு உலகத்தில் வாழ்வாங்க. ஸோ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது இப்படி நிறையா சொல்கிறாங்க இல்லையா, இந்த கனவு உலகம்னு சொல்கிறாங்க இல்லையா. வீடுன்னு இப்படி கட்டணும், இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், கல்யாணம்னு இப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், இப்படி பண்ணணும், அது எல்லாமே அவங்களுக்கு உண்டு. மீனராசிக்கார் ட்ரீம் வேர்ல்டில் வாழ்வாங்க. ஆனால் ரியாலிட்டி வந்து ஹர்ட் ஆகிடுவாங்க. ரியாலிட்டி வந்தால் ஹர்ட் ஆகிடுவாங்க. ஐயோ பயந்துருவாங்க, ஐயோ என்ன இதை எப்படி சமாளிக்கிறது, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வரும். லவ் பண்ணினா ஃபுல் சோல், ஆனால் லைஃப்பில் அதிகம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இவங்கள மாதிரி யாரும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது லைஃப்பில். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம்லாம் லைஃப்பில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன்ஸ். ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்கள் அவங்க ஒரு டைப்பு. இது ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் ப்ளஸ் கைண்ட் ரெண்டுமே அவங்களுக்கு உண்டு. இமேஜினேஷன் அதிகம், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க மீனராசிக்காரர்கள். அதுவும் புரட்டாதி உத்திரட்டாதியில் அவ்வளோ சீக்கிரம் ரேவதியாக சம்டைம் ஹர்ட் பண்ணால் மொத்தம் ஹர்ட் பண்ண மாட்டாங்க.
ஈஸியாக நம்பிடுவாங்க. ஸோ ஓகேவா இப்படியா ஓகே. சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப சாஃப்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீஷியம் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்கள். பெண்ணாக இருந்தால் கேரிங் ப்ளஸ் லவ்விங், சாக்ரிஃபைஸ் குயின், பார்ட்னராக எல்லாம் விட்டுடுவாங்க. எல்லாம் விட்டு நீங்களே பார்த்துக்கோ, எல்லாம் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பார்ட்னர்கிட்ட ஒப்படைச்சிடும். ஸோ இது நீ பார்த்துக்கோ, இது இப்படி பண்ணிக்கோ. அதே மாதிரி பார்ட்னரும் அதே மாதிரி தான் இருப்பான். ஸோ இது நீ பார்த்துக்கோ, இது நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பான். ட்ரூ லவ், டீப் அட்டாச்மெண்ட் எப்போதுமே இருக்கும். கணவன் மனைவியாக இருந்தால் இருக்கும் எப்போதுமே. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ லவ்வாக இருப்பாங்க எப்போதுமே. அந்த மீனராசிக்கே உரிய ஒரு விஷயம் ட்ரூ லவ். டீப் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், விட்டுட்டு போகிறதுலாம் கிடையாது. நீங்கள் தான் என் வேர்ல்டு, அவ்வளோதான். நீ தான் என் வேர்ல்டு அப்படின்னு இருப்பாங்க. வேறு வழி இல்லை, நீ தான் என் வேர்ல்டு அப்படின்னு தான் இருப்பாங்க கல்யாணம் பண்ண. என்ன ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் பெயின்லாம் இருக்குது உங்ககிட்ட. என்ன சின்ன சண்டை வந்தால் கூட அது பிரேக் ஆகிடுவாங்க. என்னடா மனசு உடஞ்சிருவாங்க. அதுதான் கேரிங் பார்ட்னர் இருக்கும். சாக்ரிஃபைஸ் அதிகமாக இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும். பார்ட்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நல்ல க்ரியேட்டிவ் ஃபீல்டு, ஆர்ட்டு, மியூசிக் இதிலெல்லாம் ரொம்ப விருப்பம் அதிகம். நல்ல இமேஜினேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ராக்டிக்கல் திங்கிங் குறைவு. என்ன குறைவு? ப்ராக்டிக்கல் திங்கிங் குறைவு. சில நேரத்தில் பணம் நிறைய சம்பாதிப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் கடன் அதிகமாக வந்துடும். சேவிங்ஸ் கொஞ்சம் வீக்கு தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். என்னென்ன இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயம் வந்து என்னென்ன, 1 சோம்பேறித்தனம், லேசி, 1 2 ஓவர் எமோஷனல் ஆகக்கூடாது, எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி. இது 3மே அவங்கக்கிட்ட இருக்குது. பாசிட்டிவ் ட்ரைட்ஸ் அப்படின்னு வரும்போது கைண்ட்னஸ், கம்பேஷன், க்ரியேட்டிவிட்டி, லவ், எல்லாமே நல்ல விஷயங்கள் இருக்குது. என்னென்ன யாரையும் அதிகமாக நம்பாத, ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணினா ஹர்ட் ஆகிடுவேன். டிப்ரெஷன் சான்சஸ் நிறையா இருக்குது. ராங் பீப்புள் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்காது. நான் உணர்ச்சியால் உன்னோட உணர்ச்சியை நீ கட்டுப்படுத்தி எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீ கரெக்டாக இருக்கணும். என் மனசு தான் என் வேர்ல்டு, உன் மனசு தான் உன் வேர்ல்டு, அது கரெக்டு தான். அன்பு இருந்தால் எல்லாம் சாத்தியம். அளவுக்கு மீறினால் அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்கக்கிட்ட முறைச்சிக்கிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. அதே அன்பு இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான். மீனராசிக்காரர்கள் நல்ல லவ்வில் வாழ்வாங்க. நல்ல ரியாலிட்டி இருந்ததுன்னா ஹர்ட் பண்ணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இவர்களை மாற்ற முடியாது. ஆனால் இவங்கக்கிட்ட அன்போடு நடந்து கொண்டால் அன்பாக இருப்பார்கள். அதே நீ எதிரியாக நீ நினச்சென்ன கடைசி வரைக்கும் எதிரியாக இருப்பாங்க. இவங்க வந்து எனக்கு பேர் வரணும், புகழ் வரணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. நார்மலாக தான் இருப்பாங்க. நீங்கள் அது வந்தாலும் அதை பெருசாகவும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சில, எப்படி நார்மலாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக இருந்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. இதில் கொஞ்சம் ரேவதி நட்சத்திரம், மீனராசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மித்த இவங்கெல்லாம் ஓகே தான். சரிங்களா? சுபம்.